அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இருப்பது வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கே கொஞ்சம் படப்படமா பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் எங்க டீச்சர் கூட இருக்கேன். நானுடைய டிராயிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லாமே காரணம் டீச்சர் தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு சங்கீதாவும் சரி நல்ல டிராயிங் பண்ணுவா. நாங்க எல்லாருமே கொஞ்சம் டிராயிங் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு அதை சொல்லி கொடுத்து எப்படி டிராயிங் பண்ணலாம் அப்படி எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க டீச்சர் தான். நீங்க நினைச்சுக்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படியெல்லாம் பண்ணுவாங்கலாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா நாங்க அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்ததுதான் எல்லாமே டிராயிங் எல்லாம். அதனால எங்க டீச்சர் தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்ட்டு. டீச்சர் எல்லாமே சொல்றீங்களா? வணக்கம், என்னுடைய பேர் வந்து கோ ஜமுனா. நான் வந்துட்டு இந்த பள்ளியில வந்துட்டு 97ல் வந்து டிராயிங் டீச்சராக இங்கே வந்திருந்தேன். வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து போர்டு டிராயிங் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிராயிங் டீச்சர் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு காதில் வந்ததுனால நாம் ஏன் சாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒன்று பசங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வெறும் டிராயிங் அப்படின்னா வந்து பசங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காது. அப்படின்றதுனால இந்த மாதிரி வேஸ்டா என்னென்ன பொருள், அட்டை வந்து தேவையில்லாத இது பைப்பு, தேவையில்லாத வந்து கார்ட்போர்டு அட்டை, தேவையில்லாத காலண்டர், பேப்பர்னால சுருட்டப்பட்ட நிறையது, அந்த மாதிரி தேங்காய் ஓடு, எது முட்டை ஓடு, அது மாதிரி என்ன வேஸ்டான பொருட்கள் இருக்கோ, ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு நிறைய அதெல்லாம் வந்து இதை வச்சு ஏன் பசங்களுக்கு ஒரு டிராயிங் சொல்லி கொடுக்க கூடாது, ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னுடைய கணவர் அவரும் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் என்னுடைய போன் இதுல வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்ன நம்பி இருக்கிற என்னோட பள்ளி குழந்தைகளுக்காக நான் வந்துட்டு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும். சரி, கிராஃப்ட் கற்றுக் கொடுத்தா அவங்க எதிர்காலத்துக்கு வந்து அது நல்ல ஒரு பயனா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட நம்ம காசு போனாலும் பரவாயில்லன்னு எல்லாமே நானே எடுத்துட்டு வந்து நான் தர்றேன், நீங்க கத்துக்கங்க அப்படின்னு என்னுடைய பொருளை கொடுத்து இந்த பசங்களுக்கு இவ்வளவும் பண்ணினது என்னுடைய குழந்தைகள் தான், பள்ளி குழந்தைகள் தான். இந்த பள்ளியில வந்து என்னுடைய தலைமை ஆசிரியரும் எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அறையை எனக்கு ஒதுக்கி கொடுத்து இதை வந்துட்டு இவ்வளவும் நான் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய தலைமை ஆசிரியர் மைத்திலி மேடம் தான். அவங்க தான் வந்து இந்த ரூம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வந்து இதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணி இப்போ நிறைய வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து இவ்வளோ மாணவர்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வந்துட்டு எப்படின்றத அவங்களே வந்துட்டு வியப்பா பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ பண்ணினதுனால எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இது மாதிரி இன்னும் நான் ஓய்வு பெறுறதுக்கு வந்து இன்னும் 3 வருடம் இருக்கு. 2029 ரிட்டையர்மெண்ட்டு. அதுக்குள்ள இன்னும் நிறைய பசங்களுக்கு என்னால என்ன முடியுமோ, எவ்வளவு செலவு பண்ணாலும் அவங்களுக்கு சொல்லி தரணும். என்னால அவங்க வந்து நிறைய கிராஃப்ட் கத்துக்கிடணும். அவங்க வாழ்க்கையில இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடியது. எதிர்காலத்துல கஷ்டப்படுற நேரத்துல இது மாதிரி ஒரு கிராஃப்டை பண்ணிட்டு அவங்க சேல் பண்ணலாம். நிறைய வெளிநாடுகள்ல எல்லாம் இது வந்து ரொம்ப சந்தோஷமா விரும்பி இதெல்லாம் பாக்குறாங்க. இந்த கைவினை பொருட்களை வந்துட்டு அவங்க ரொம்ப வந்து வியப்பா பாக்குறாங்க. இங்கேயும் வந்தாங்க ஒருத்தங்க, இங்க ஆங்கிலோ இந்தியன் வந்தாங்க. வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது நீங்களே பண்ணினதா, நீங்க சொல்லி கொடுத்ததா, உங்க மாணவர்கள் பண்ணினதா அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நான் வேண்டி தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து நிறைய சொன்னேன். இப்போ இந்த டிராயிங் கிராஃப்ட் ஒன்றையும் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு விவரமா நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இந்த பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு மதுபானி பெயிண்டிங். இது ராஜஸ்தான்ல வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது வந்துட்டு நான் வந்து சீட்டு எல்லாமே மாணவர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இதுல வந்துட்டு அவங்க அந்த அவுட்லைனை போட்டுட்டு இந்தியன் இங்கால இந்த பெயிண்டிங் பண்ணது.
இது இங்கு தான். இந்த இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாமே இங்கு, இந்தியன் இங்க்னால செய்யப்பட்டது, வரையப்பட்ட ஓவியம். இது கீழே வெல்வெட் கிளாத். இது வந்து ஒரு வெல்வெட் கிளாத்ல இது வந்து பெயிண்டிங் பண்ணது. இதெல்லாம் மாணவர்கள் இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க. இது வந்து கிளாத்ல வந்துட்டு பெயிண்டிங் பண்ணது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட் அவங்க பண்ணினது வந்துட்டு. இது எல்லாமே வந்துட்டு இதுவும் வந்துட்டு பென்சில் டிராயிங் மாணவர்கள் பண்ணது. இது வந்துட்டு ஆயில் பெயிண்டிங் மாணவன் பண்ணது தான். கோபின்ற ஒரு மாணவன் பண்ணா. அது எல்லாமே மேல இருக்கிறது எல்லாமே கோபி. யுவராணின்னு ஒரு பொண்ணு அவங்க பண்ணினது எல்லாம். இது வந்துட்டு ஆயில் பெயிண்ட். இதுக்கு வந்து பேர் வந்து நிப் பெயிண்டிங். ஆயில்ல வந்து ஆயில் பெயிண்ட்ல இருந்து நிப்ல எடுத்து நம்ம பண்றது. மாணவர்களுக்கு ஒரு மாடலுக்காக பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா இதை சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு அட்டையில வந்து நம்ம ஃப்ளவர், இது வந்து பட்டர்ஃப்ளை கட் பண்ணிட்டு இது வந்து வாலில் தொங்க விடுறதுக்காக இது வந்து சும்மா ஒரு மாடல் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அவங்க பண்ணினது தான். அது கிளே ஒர்க்கு, சில்பக்கார் கிளேல வந்துட்டு இது பண்ணியிருக்கிறது. அதை நம்ம சில்பக்காரை இது பண்ணி ரெடி பண்ணிட்டு நம்ம ஃப்ளவரை பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே மாணவர்கள் பண்ணினது தான். மாணவர்கள் மாணவிகள் அவங்க பண்ணினது தான், எல்லாமே வரைஞ்சது தான். இதெல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட் அவார்டு வந்துட்டு 2014 எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் அவார்டு வந்துட்டு 2015 இது எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இது இந்த ராதை வந்துட்டு நார்மலா அவுட்லைன் பசங்க பண்ணாங்க. பண்ணிட்டு அவங்க என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களா வந்துட்டு இதெல்லாம் மணி எல்லாம் அவங்களா ஒட்டி பண்ணினதுதான், மாணவர்கள் பண்ணினதுதான் இதெல்லாம். அதுவும் இதையும் அதே ராதை, கண்ணன் ராதை, இதுவும் அது மாணவர்கள் பண்ணதுதான். அவங்க ஓன் கற்பனையில அவங்க பண்ணினதுதான் பசங்க. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பண்ணினது இது. இது வந்துட்டு குல்லிங் பேப்பர்ல வந்துட்டு ரோல் பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ளவரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கிளேல வந்துட்டு பவுல் பண்ணிட்டு அதுல நம்ம கொட்டுறது தான் இது. இது பேப்பரால ஆன, குல்லிங் பேப்பரால ஆன ஒரு கிராஃப்ட். இது மாணவர்கள் பண்ணது தான். அதே மாதிரி தான் இது எல்லாமே வேஸ்டான அட்டையில வந்துட்டு கட் பண்ணிட்டு இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம கன்குளு போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். இது எல்லாமே வாலில் தொங்க விட்டா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே இது வந்துட்டு ஜர்தோசியில பண்ணினது. ஜர்தோசியில பண்ணினது இது. இது எல்லாமே வந்துட்டு சேலையில வைக்கிறது தான். வீட்டுல ஒரு பொண்ணு வீட்டுல சும்மா இருக்குன்னாங்க, அதனால இதை எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணி அதுல அவங்க ஒட்ட வச்ச அந்த மாதிரி பண்ணது தான் இது ஜர்தோசி ஒர்க்கு. இது வந்துட்டு பிஸ்தா ஓடு. இது சும்மா பிஸ்தா ஓடு, வேஸ்டா இருக்கிற பிஸ்தா ஓடை வந்துட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு
இந்த ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி அதை நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இது மேல இருக்கிற ஒரு மாணவன், கோபின்னு ஒரு மாணவன். அதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம வேஸ்ட் அட்டை என்ன இருக்கு, காலண்டர் அட்டை அந்த மாதிரி இதுல நம்ம சின்ன சின்ன மிரர் ஒர்க்கு நம்ம வந்து கிளேல வந்துட்டு அட்டையை கட் பண்ணி ஒட்டிட்டு அதுல வந்து சிம்பிள் டிசைன் தான், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மாணவர்கள் அதே மாதிரி ஒரு மாடல் பண்ணி காட்டினேன், அவங்களே பண்ணினது தான் இதெல்லாம். இதே மாதிரி இதுவும் வந்துட்டு
அட்டையில தான் ஒட்டிட்டு தாமரை மாதிரி பண்ணிட்டு லோட்டஸ் அதுல வந்து நம்ம மிரரை ஒட்டிட்டா வால்ல தொங்க விடலாம், அதுவும் ஈஸி தான். இது ஸ்பூன் தான், உட்டு ஸ்பூன். அந்த இதுல வந்துட்டு ஒட்டிட்டு நம்ம கலர் வேணுங்கிற கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான இதுதான் இருக்கும். விலையும் ரொம்ப கம்மி, ஆனா பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டா இருக்கும். வீட்டில் மாட்டியிருந்தா மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே இதுதான். உங்க வீட்டை நீங்க அலங்காரம் பண்றதுக்கு நிறைய இங்க இருக்கு, நீங்க பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கு. நீங்க ஒரு 4 இது வீட்டுல மாட்டினீங்கன்னா வர்றவங்க பாக்குறப்ப இது யார் பண்ணாங்க, என்னுடைய பையன் பண்ணா, அப்ப உங்க அம்மாவுக்கு பெருமை, உனக்கும் பெருமை, ஹாப்பியா இருக்கும். மனசு எவ்வளவு கவலைப்பட்டா கூட நீ வீட்டுக்குள்ள நுழையிறப்ப நீ வரைஞ்ச கிராஃப்டை பாக்குறப்ப, நீ வரைஞ்ச டிராயிங்கை பாக்குறப்ப மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், அது உனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி தான் பசங்க எவ்வளவு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்டன், வேஸ்ட் பட்டன்ல கூட இது மாதிரி பண்ணலாம் டிராயிங் வரைஞ்சி. இது பட்டன்ல செய்யக்கூடிய ஒரு டிராயிங் இந்த ஒர்க்கு. மேல இருக்கிறது வந்து சாண்டு, மணல் நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளேல வந்து நம்ம பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட வேண்டியதான். சாண்ட் ஒர்க். அது எக்ஸ்ட்ரா போகக்கூடிய சிடி நம்ம வீட்டில் நிறைய இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை பயன்படுத்தாத சிடி. இது வந்து நம்மளே வந்து அதில் மிரர் ஓட்டலாம். இது நம்மளோட கற்பனை தான், என்ன வச்சா அது அழகா இருக்குன்றது. நான் ஒரு மாடல் சொல்லி கொடுக்குறேன், பசங்க அதை அதுக்கு விட்டு அதிகமாகவே பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க பசங்க, என்னை விட ரொம்ப நல்லா தரமாக நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இவ்வளோ செலவாகுதேன்னு கவலையெல்லாம் மறந்துடும் எனக்கு. அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்துட்டு வேஸ்டான அட்டை தான். அதில் வந்து இது A4 ஷீட் கலர் பேப்பரில் இந்த ரோஸ் எல்லாமே அவங்களே பண்ணினது தான், பண்ணிட்டு இந்த ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐஸ் குச்சி, அதில் வந்து ஜூட்டில் வந்துட்டு அந்த ஃப்ளவர் வாஸ் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் நூல் இதில் வந்துட்டு இந்த கொஞ்சம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே மாணவர்கள் விரும்பி செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா சந்தோஷமா பண்றாங்க அவங்க பண்றதை பார்க்குறப்ப. அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு குச்சி ஆர்ட்னு சொல்லுவாங்க, குச்சி மாதிரி இருக்கிறனால இது குச்சி ஆர்ட்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லி, இதுவும் வேஸ்ட் அட்டை தான். அதில் வந்து இது மாதிரி பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி இதுவும் வாலில் மாட்டுற ஒரு கிராஃப்ட் தான். அதே மாதிரி இது வந்து த்ரெட்டில் வந்துட்டு வேஸ்ட் அட்டையில் த்ரெட்டை நம்ம நல்லா சுற்றிட்டு பால் வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் பால் கடையிலேயே விற்கிது நமக்கு, அதை வாங்கி இந்த ஒர்க்கு அது நல்ல வாலில் மாட்டுறது தான், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து குல்லிங் பேப்பர் தான், இதுவும் ஒரு லேடி அந்த டால் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்கர்ட் வந்துட்டு ட்ரெஸ் வந்து இதுலயே பண்ணியிருக்கிறோம். இது மாணவர்கள் பண்ணினது தான், இதுவும் மாணவர்கள் பண்ணது தான். ரெண்டுமே ஒரு மாடல் சொல்லி காட்டினேன், அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கில்டர் ஃபோம் சீட்டு, அதில் வந்துட்டு இந்த பீகாக் பண்ணாங்க பசங்க. நான் ஒரு மாடல் பண்ணேன், அவங்க மாணவர்கள் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இது நான் பண்ணினது பண்ணி காட்டியிருக்கிறேன், இதை பார்த்து மாணவர்களும் பண்ணியிருக்கிறாங்க, அது அங்கே இருக்குது அந்த இதில். இதுவும் ஃபோம் சீட்டு, கில்டர் சீட்டு தான், இது மாணவர்கள் பண்ணது தான். ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டு வாலில் மாட்டுறது, தொங்குறது. பிஸ்தா ஓடு வேஸ்ட், இந்த பிஸ்தா ஓடுல நடுவில் மிரர் வச்சுட்டு இதுவும் வால் டெக்கர் தான். அது வேஸ்ட் அட்டை, இதுவும் வந்து வேஸ்ட் அட்டை தான். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய கடையில நிறைய இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நிறைய கடையிலேயே கிடைக்குது, கம்மியான விலை தான், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு ஆஃப் இதுல வந்துட்டு ஒரு மூணு மாதிரி கட் பண்ணிட்டு போர்டில் அட்டையில கட் பண்ணிட்டு இந்த மணி எல்லாம் வந்து கடையிலே நமக்கு இந்த மணி எல்லாம் நிறைய கிடைக்குது. இது வந்துட்டு மாணவர்கள் பண்ணது தான், அவங்களோட கற்பனை, இது மாணவர்களோட கற்பனை, அவங்களே இது மாதிரிலாம் தொங்க விட்டுருந்தாங்க. இதுவும் அதே தான், போர்டு தான், அதுல வந்துட்டு கிளேயை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டு இந்த ரெண்டும். இங்க இருக்கிற எல்லாமே வேஸ்ட், இது பயன் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு போர்டு அட்டையில பண்ணினது தான் நிறைய இங்க இருக்கும். இது எல்லாமே மாணவர்களுக்கு வந்துட்டு
எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணினதான். இதுவும் அதே மாதிரி வேஸ்ட் அட்டை தான். அட்டையில வந்துட்டு 3 ஒரே சைஸ்ல கட் பண்ணிட்டு இது மாதிரி வாலில் தொங்க விடுற இந்த டெக்கர் இது, அதுவும் இதுதான் வேஸ்ட் அட்டையில தான். நம்ம இந்த மிரர்லாம் வாங்கி சின்ன சின்ன மிரர் வாங்கி ஒட்டிட்டு, இது பேப்பர் நம்ம வந்துட்டு டிராயிங் சீட்டு. குளூ இருக்கு இல்லைங்களா, அந்த கன் குளூவை வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு பிளாக் அந்த அவுட்லைனரை வச்சு டாட் டாட்டா வச்சு நம்ம கலர் பெயிண்ட் பண்றது தான் 3D அவுட்லைன்.
அப்படியே ஃபிட் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதே போல இதுவும் வந்து வேஸ்ட் அட்டை.
இதுவரை பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. இது ஃபுல்லாவே ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு உங்க டைமை கொடுத்தீங்களே டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ரொம்ப நன்றி நன்றி. இந்த அளவுக்கு வந்து நீங்க பொறுமையா இவ்வளவு நேரம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளவு பேசுனதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ டீச்சர். நீங்க